பிரபல கர்நாடக இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. அவரின் மறைவிற்கு இசைக்கலைஞர்களும் சினிமா உலகின் பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். கவி பேரரசு வைரமுத்து தந்தி தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்த இரங்கல் செய்தியை தற்போது பார்க்கலாம். பாலமுரளி கிருஷ்ணா என்ற இசை மேதையின் மறைவு இசை உலகம் தன் கிரீடத்தை இழந்து நிற்பது போல துயரமானது. பாலமுரளி கிருஷ்ணாவின் வாழ்வே இசை, இசையே வாழ்வு என்று சொல்லலாம். இத்தனை பெருமிதமும் பெருமையும் மிக்க இசை வாழ்வு எல்லோருக்கும் வாய்த்ததில்லை. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அது வரமாக வந்து வாய்த்திருந்தது. ஏனென்றால் அவர் பிறந்ததே இசைக்குத்தான். அவரது தந்தை அழகிய புல்லாங்குழல் கலைஞர். அவரது தாய் ஒரு வீணை வாசிப்பாளர். வீணையும் புல்லாங்குழலும் கூடி பெற்ற குழந்தைதான் பாலமுரளி கிருஷ்ணா. அவர் 8 வயதில் அரங்கேறினார் என்றால் இப்போது நம்ப முடியவில்லை. 14 அல்லது 15 வயதில் 72 மேளகர்த்தா ராகங்களுக்கும் கீர்த்தனை வடிவம் கொடுத்தார் என்றால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. இசை பேரறிஞர் என்றும் சங்கீத கலாநிதி என்றும் பத்ம விபூஷன் என்றும் அவர் பட்டங்கள் பெற்றதெல்லாம் அவர் தேடி சென்ற பட்டங்கள் அல்ல, அவரை தேடி வந்த பட்டங்கள், அவர் தகுதிக்கு கிடைத்த பெருமைகள் என்றே சொல்ல வேண்டும். இந்த இசை உலகில் சங்கீதம் வேறு, சாகித்யம் வேறு, கானம் வேறு என்று முக்கூறாய் இயங்குவதே இயல்பு. இந்த 3 கூறுகளும் ஒருவருக்கே ஒரு புள்ளியில் வந்து வாய்ப்பது அரிது, அரிதினும் அரிது. அந்த அரிய வகை கலைஞர்களில் ஒருவர்தான் பாலமுரளி கிருஷ்ணா. அவர் இந்த 3ஐயும் இயக்கியவர், 3லும் இயங்கியவர். தன் இசையை அவர் 2 கூறாக மக்களுக்கு வழங்கி சென்றிருக்கிறார். ஒரு கூறு திரை இசை வழியாக பாமர மக்களை சென்றடைந்தது. இன்னொரு கூறு மேடைகளின் வழியாக சாஸ்திரிய சங்கீதத்தை பண்டிதர்களை சென்றடைந்தது. ஒரு பெருங்கலைஞன் திரை இசை வழியாகவும் சாஸ்திரிய சங்கீதத்தின் வழியாகவும் 2 பெரும் உலகங்களுக்கும் சேவை செய்வது என்பது அரிது. அந்த அரிய பெருமையும் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கே வாய்த்திருக்கிறது. அவர் தன் வாழ்வை இசையாக அர்ப்பணித்த அந்த பெருமைக்கு பக்கத்தில் அவருடைய பெருங்குணம் ஒன்றையும் நான் சொல்லியாக வேண்டும். இசை உலகில் தன் சமகாலத்திலும் தனக்கு முன்னாலும் வாழ்ந்த யாரையும் அவர் குறைத்ததும் இல்லை, பழித்ததும் இல்லை, வெறுத்ததும் இல்லை, விமர்சனம் புரிந்ததும் இல்லை. எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் வாழ்க்கப்பட வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு என்பதை புரிந்து கொண்டு தான் வாழ்ந்த தலைமுறையை வளர்த்தெடுத்த பெருமை பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு உண்டு. அவரது இசை யாரும் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறது. அவரது பெருங்குணம் சிகரத்தில் இருக்கிறது. இசை உலகம் அவர் இசை வடிவங்களை வளர்த்தெடுப்பது மாதிரியே சமூகம் அந்த நல்ல குணத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாலமுரளி கிருஷ்ணா விட்டு சென்ற பெருங்குணம் அதுதான். அவரது உடல் மறைந்து விட்டது என்பது ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு என்பது பௌதிக உடலுக்கானது. ஆனால் அழியாதது கலை. எவன் ஒருவன் கலையோடு கலந்து விட்டானோ அவனுக்கு மரணம் இல்லை. ஏனென்றால் கலை மரிப்பதில்லை. மரிக்காத தன்மை கொண்ட கலையோடு கலந்தவன் மரணத்தை தாண்டி விடுகிறான். கலையோடும் இசையோடும் மொழியோடும் அந்த மேதையின் புகழ் என்றென்றும் நிலைபெறும் என்றே நான் நம்புகிறேன். அவரை இழந்து வாடும் இசை உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு நினைவை மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 10 நாட்களுக்கு முன்பு ரஷ்ய கலாச்சார மையத்தில் என் நண்பரின் பேத்தியின் இசை விழாவுக்கு அவர் வந்திருந்தார். ஒரு 10 வயது சிறுமியின் இசையை வாழ்த்துவதற்கு சக்கர நாற்காலியில் வந்தார். அவர் கை கொடுத்தார், நான் கை கொடுத்தேன். சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே அவரை தொட்டு பார்த்தேன். எனக்கு அப்போதெல்லாம் தெரியாது இதுதான் பாலமுரளி கிருஷ்ணாவை நான் தொட்டு பார்க்கிற கடைசி ஸ்பரிசம் என்று. இன்னும் என் உள்ளங்கையில் அந்த வெப்பம் ஒட்டி இருக்கிறது. அந்த வெப்பத்தோடு கூடி அவரது நட்பும் ஒட்டி இருக்கிறது. பாலமுரளி கிருஷ்ணாவை நான் மறக்க மாட்டேன். தங்கரதம் வந்தது
வீதியிலே இந்த பாட்டை கேட்டுத்தான் சாஸ்திரிய சங்கீதம் என்றால் என்ன என்பதை இந்த பாமரன் கொஞ்சம் அறிவதற்கு வழி கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். வாழ்க பாலமுரளி கிருஷ்ணாவின் திருப்புகழ், இசைப்புகழ்.